ஐயோ ஐயோ, சோதனைடா சோதனை. உங்களோட பல்லு வந்து முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன வகையான பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்கள் பல் சுத்தத்துக்காக. பட் பல் உறுதியாக ஒரு 60 வயசு வரைக்காவது இருக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா ராகியில் அடிக்கடி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. இரும்பு சத்து இருக்கனால இதில் வந்துட்டு பல் உறுதித்தன்மையை அதிகரிக்குங்க. பல்லு சீக்கிரம் ஆடாது, எந்த டேமேஜும் ஆகாது. டென்டிஸ்ட்கிட்ட நம்ம அடிக்கடி போக தேவை கிடையாது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால ராகி ரிலேட்டடாக நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களுக்கு வயிறு இது சாப்பிட்டோன்னே சீக்கிரம் பசிக்கவே பசிக்காது. அது மாதிரி இது எவ்வளோ குடிச்சிங்கனாலும் சீக்கிரம் செரிமானமும் ஆயிரும். இரும்பு சத்தும் நார் சத்தும் இருக்கனால தான் ராகியை வந்து அடிக்கடி முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க. சுகர் பேஷண்ட் யாராவது இருக்கீங்கன்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கவலையே பட தேவையில்லைங்க. ராகியில் கிளைசமிக் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கனால நீங்கள் ஒரு டைமும் ராகியில் ஏதாவது ஒரு வெரைட்டி எடுத்துக்கும் போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து இந்த ராகி மாவு அப்படி கட்டுப்படுத்துங்க. வாரத்தில் 4 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன். சுகர் பேஷண்ட்லாம் யாராவது இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக டேப்லெட் எடுத்துக்கிறத கண்டிப்பாக குறைச்சிக்கிறீங்க. உணவே மருந்துன்னு சும்மாலாம் சொல்லலைங்க. முன்னோர் அவங்க நல்லா ஆராய்ந்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ராகியில் உள்ள அமினோ அமிலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைமில் படிக்கிறப்போ நீங்கள் அமினோ அமிலங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த அமினோ அமிலங்கள் ராகியில் இருக்கனால உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் டக்குன்னு கரைச்சிருங்க. அதனால தான் ஃபிட்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் அடிக்கடி ராகி சூப் சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு போய் தான் நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கணும்லாம் இல்லைங்க. சாப்பிட்டே உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கலாம். அது மாதிரி தூங்குற பொசிஷனை வச்சே எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்றத நம்ம வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு 5 மினிட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட சேர்த்து என்னென்ன சாப்பிட்டா உங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்குன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். ராகியில் இரும்பு சத்து நார் சத்து அதிகமாக இருக்கனால ரத்த சோகை வராமல் இது பார்த்துக்குங்க. அனிமியா பேஷண்ட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ்கள் கூட ரத்த சோகை வந்துடுது. அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம செஞ்சு கொடுக்குற டேஸ்ட்லேயே அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் யாராவது பார்க்குறீங்கன்னா உங்கள் நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நேச்சுரலாகவே மன அழுத்தத்தை குறைக்கிற தன்மை இருக்குங்க. ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தா கூட நம்மளுக்கு அப்படியே பதட்டமாயிரும். அப்படி பதட்டமாக இருக்கவங்க, மனக்கவலையோடு இருக்கவங்கெல்லாம் ராகி சூப்பை எடுத்துக்கும் போது நேச்சுரலாகவே அது நம்ம உடம்புல உள்ள கிளைசமிக்ன்ற ஒரு லெவலை கம்மியாக தான் கொடுக்கும். மற்ற பொருளில் பார்த்திங்கன்னா கிளைசமிக் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ராகியில் கம்மியாக இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப்பாக நம்மளுக்கு கொடுக்குங்க. ராகியில் அப்படி ஒரு பலன் இருக்குது.